முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரட்டை முகத்தோடு இருக்காரா? இல்ல ஒண்ணு பேச்சு இப்போ ஒரு பேச்சு இல்ல. அதாவது தேர்தல் மக்களை சந்திப்பதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலையில் இருந்ததோ, எந்தெந்த வாக்குறுதிகளை தந்ததோ அந்த நிலை கடைபிடிக்க வேண்டும், அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதும் என்னை போன்றவர்களுடைய விருப்பம். அதில் அவர்கள் மாறுபடுகின்ற போது நான் சட்டமன்றத்திலே எழுந்து துணிந்து என் கருத்தை பதிவு செய்கிறேன், வாதாடுகிறேன், போராடுகிறேன். உதாரணத்திற்கு உங்களுக்கு தெரியும், இந்த 8 மணி நேரம் தொழிலாளர்களுக்கான வேலை வாய்ப்பு சட்டம் என்பது எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் பெரும் நிறுவனங்கள் நினைத்தால் தொழிலாளர்களை வேலை வாங்கலாம் என்கிற ஒரு சட்ட திருத்தம். அப்ப அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதை சட்டமன்றத்தில் விவாதமே இல்லாமல் அதை பாஸ் செய்வதற்கு இதே திமுக அரசு முயற்சித்த போது முதல் ஆளாக எழுந்து அதற்கான எதிர்ப்பை பதிவு செய்து இந்த சட்டத்தை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த சட்டம் கைவிடப்பட வேண்டும் என்று பதிவு செய்துவிட்டு என் இருக்கிலிருந்து ஓடோடி சென்று முதலமைச்சரையும் சந்தித்து அங்கு வாதிட்டு வேண்டுகோள் வைத்து இன்றைக்கு அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது.